ஹலோ ஆல், நான் மீஷோவில் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் கிச்சனுக்கும் ஹோம் டெக்காருக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் ஷேர் பண்ணால் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோப் ஹோல்டர். இது வந்து நான் கிச்சனில் சோப் வந்துட்டு கீழே தான் வைப்பேன். அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ சோப் ஹோல்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாகவே ஸ்டீல், பிளாஸ்டிக் கிடையாது, ஸ்டீல். இது கூடவே ஒரு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருந்தாங்க. நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருந்தேன். 1 மந்த்தாக நான் வந்து எவ்வளோ வெயிட் போட முடியுமோ அந்த ஹேங்கர் மேலே, அந்த ஸ்டாண்ட் மேலே அவ்வளோ வெயிட் போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். 1 மந்த்க்கு மேலே அது தாங்கலை. இன்கேஸ் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தால் அது ரொம்ப நாளைக்கே வரும். நான் வந்து டிஷ் வாஷ் லிக்விட், சோப்பு, நைஃபு இதுன்னு எல்லாத்தையுமே போட்டிருந்ததால் அது 1 மந்த் வரைக்கும் தான் வந்துச்சு. ஸோ இப்போ இன்னொரு அடசிவ் டேப்பில் இதை மாட்டி இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கீழே 2 ஹூக்ஸும் இருக்குது. அதில் நம்ம அந்த வைப்பர், ப்ரஷ் எல்லாமே ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா நான் அந்த பெரிய டப்பா வச்சுருக்கேன். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ரேட் 143. இன்கேஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ப்ராடக்ட் ஒரு ஹோல்டர்னே சொல்லலாம். அது மல்டிபர்பஸ் ஹோல்டர். இந்த குட்டி அம்ப்ரெல்லா நான் வந்து ஒன்றே வந்து கிச்சனில் மாட்டியிருக்கேன். பாட்டில் கிளீனர் ஹேங் பண்ணுறதுக்கு. இது வந்து செட் ஆஃப் 6 வரும். செட் ஆஃப் 6ல் வந்துட்டு நான் 3 வந்து கீச்செயின் ஹோல்டருக்காக போட்டிருக்கேன். இந்த கீச்செயின் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒருத்தங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ப்ராடக்ட்ஸ். டீட்டெயில்ஸும் நான் கேப்ஷனில் தரேன். இன் கேஸ் வேணுன்னா உங்கள் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் பேலன்ஸ் 2 மட்டும் வச்சுருக்கேன். இதை ஏதாவது தொலைஞ்சதுன்னா மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு. இதனுடைய ரேட் 135. ஒரே ஒரு ஃபால்ட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரில் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அந்த அம்ப்ரெல்லாவுடைய கலர்ஸ். பட் நேரில் வந்து அந்த கலர்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. தேர்ட் ப்ராடக்ட் அடசிவ் ஹூக்ஸ். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதில் வந்து 15 ஹூக்ஸ் வரும். ஆணி அடிக்கிற பிரச்சனையே வேண்டாம். இது அப்படியே ஜஸ்ட் ஒட்டிட்டு நம்ம எது வேணுமோ அதை வந்து மாட்டிக்கலாம். அதில் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒட்டிட்டு திரும்ப அதை எடுக்க முடியாது. செவுத்தில் வந்து பெயிண்ட் வந்துடும். ஸோ நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எந்த இடம்னு பார்த்துட்டு அப்புறமா ஒட்டினா அது ஸ்ட்ராங்காக நிற்குது. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட். நான் அந்த சோப் ஹோல்டர் இப்போ இந்த ப்ராடக்டில் தான் மாட்டி வச்சுருக்கேன். 15 ஹூக்ஸ் வந்து 105 ருபீஸ்க்கே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் இந்த ஹூக்ஸ் வந்து எதுக்கு வாங்கினேன்னா, அடுத்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். அது மாட்டுறதுக்காக தான். ஆணி வந்துட்டு அடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஹூக்ஸ் வாங்கினேன். இது வந்து ஒரு ஹோம் டெக்கார், லவ்னு சொல்லி எழுதியிருக்கும். உட்டு தான் இது ஃபுல்லாகவே. இதையும் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு லெட்டருக்குமே 2 ஹூக் இருக்கா. அத்தனை நம்மளால் ஆணி அடிக்க முடியாதுன்னு தான் நான் அந்த அடசிவ் ஹூக்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்து பேலட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை மாட்டிட்டு அது மேலே பிளான்ஸ் இல்லைனா ஹோம் டெக்கார் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஒன்ஸ் நான் வந்துட்டு அந்த ஹூக் வச்சு இந்த டெக்காரை மாட்டினதுக்கப்புறமா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது இன்னுமே சூப்பராக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த டேப் லைக் அந்த கம்மெல்லாம் இன்னும் வெளியே வரவே இல்லை, நல்லாயிருக்கு. அண்ட் இந்த டெக்காரோட ரேட் பார்த்திங்கன்னா 155 நான் வாங்கும்போது. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. இருந்தாலும் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பிக்சர். நல்லாவே சூப்பராகவே இருக்குது. நான் பின்னாடி வந்துட்டு நான் செட் பண்ணதையும் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த லெட்டர்ஸ்லாம் செவுத்தில் வச்சு கரெக்டாக அந்த ஆணி எங்கே வருமோ அதை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒட்டினோன்னா திரும்ப அதை எடுத்தோம்னா அந்த பெயிண்ட்டு ஃபுல்லாகவே வந்துடும். அந்த மாதிரி நான் ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் சொல்கிறேன். அந்த ஹூக்ஸ் வந்துட்டு ஒன்று தெரியாமல் மாற்றி ஒட்டினதால் திரும்ப அதை பிடுங்கிட்டு வந்துடுச்சு. பெயிண்ட்டும் வந்துடுச்சு கூடயே. அதனால் ஃபஸ்ட்டு நான் எல்லா லெட்டர்ஸையும் அந்த அடசிவ் ஹூக்கை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதை ஃபிட் பண்ணிட்டேன் செவுத்தில். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நான் குட்டி குட்டி பிளான்ஸ் அப்புறமா ஒரே ஒரு ஹோம் டெக்கார் மட்டும் போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு அதுவுமே ஒரு ஹோம் டெக்கார் தான். இருக்கிறதுல இதுதான் ரேட் அதிகம். ஏன்னா இது ஃபுல்லாக கிளாஸ். இதோடைய ரேட் வந்துட்டு 178.
நினைக்கிறேன். 178 தான் போல். இதில் வந்து 3 ஃப்ளார்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளார் வாஸ் மாதிரி வரும். நான் வந்துட்டு இதை ஃப்ளார் வாஸில் என்ன பண்ணேன், தண்ணி ஊற்றி நான் டெக்கார் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம என்ன வேணால் மல்டிபர்பஸ் தான், நம்ம இஷ்டம், நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றி அந்த ஃப்ளார்ஸ் அப்படியே மிதக்க விட்டுட்டேன். பேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த டெலிவரி பர்சன் வந்துட்டு கரெக்டாக என் கையில் கொடுக்கும்போது கீழே தவறி விழுந்துச்சு. போச்சுடான்னு நினச்சி மேலே வந்து பார்த்தேன். பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேக்கேஜிங் பக்காவாக இருக்குது. அந்த ஃப்ளார்ஸும் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றி தான் அந்த ஃப்ளார்ஸை வச்சிட்ருக்கேன். ஃப்ளார்ஸ் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, சூப்பராக அப்படியே இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அதை க்ளீன் மட்டும் பண்ணிக்கலாம். ரெகுலராக ஒயிட் கலரில் இருக்கிறதால மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ப்ளூ டெக்காரோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் பேஜை செக் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா. ஃபைனல் ப்ராடக்ட் அந்த வால்பேப்பர். இதனுடைய ரேட் 96. சூப்பராக இருந்துச்சு. எம்டி வாலை ஒட்டினதுக்கப்புறமா சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துடைய லிங்க்கும் என் பயோவில் விஷ் லிங்க்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ராடக்ட்ஸோடைய லிங்க் வந்து நான் காமெண்ட்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.